தையார தையா தையார தையா தீபம் ஏத்து தீபம் ஏத்து தையார தையா தையார தையா மேளதாளம் குட்டியாச்சு மழையும் என்ன புயலும் என்ன வெயிலும் என்ன போடா போடா கடவுள் வந்து வேகம் கொண்டு காவல் காப்பான் போடா போடா கலசம் கலசம் சுமை தாங்கும் இந்த கலசம் குணம் காக்கும் இந்த கலசம் முடி சோடும் இந்த கலசம் கலசம் மம்மி ஏன் மம்மி என்ன எல்லாரும் ஒதுக்கி வச்சே பாக்குறாங்க? பாட்டியும் எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க, அக்காவும் கோவமா பேசுறாங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்? நீ எந்த தப்பு பண்ணல கண்ணா. அப்போ நீங்க ஏதாவது தப்பு பண்ணீங்களா மம்மி? உங்க அம்மா தப்பு பண்ணுவேனா? இல்ல மம்மி, நீங்க எப்பவுமே தப்பு பண்ண மாட்டீங்க. போதும் மம்மி. சரி, போயிட்டு கிச்சன்ல வச்சுட்டு போய் விளையாடு. ஓகே? போ. தண்ணி குடிக்கணும். குடி, ஒரு கிளாஸ் தண்ணி குடி. 24 மணி நேரமும் உன் பிள்ளைய கொஞ்சம் கொஞ்சிட்டே இருப்பல்ல? சரி வா, ட்ரெஸ் பார்த்து வச்சிருக்கேன், வந்து வாங்கி கொடு. என்ன ட்ரெஸ்? புது டிசைன் ஒண்ணு இன்னைக்கு வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். கிளம்பு. என்ன உமா நீ எவ்வளவு ட்ரெஸ் தான் எடுப்ப? போன மாசம் தான் 3500 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தேன். உன் கபட திறந்தா போடாத ட்ரெஸ் தான் நிறைய இருக்கு. அதெல்லாம் முதல்ல யூஸ் பண்ணு, அப்புறமா பார்க்கலாம். நான் தான் பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன்னு சொல்றேன்ல. கண்ணில் எதையாவது பார்த்தா அதை உடனே வாங்கிடணுமா? இந்த மாசம் ஒரு டிசைன் வந்தா அடுத்த மாசம் வேற ஒரு டிசைன் வரும். இத பாருமா, உங்க அம்மா ஒன்னும் பெரிய கோடீஸ்வரி இல்ல. நீ மனசுல நினைச்சதெல்லாம் அள்ளி கொடுக்க. மாச சம்பளம் வாங்குற வெறும் ஒரு ஆர்டினரி டீச்சர். அது மட்டும் இல்லாம இந்த வீடு வேற அடமானத்துல இருக்கு. தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோ ப்ளீஸ். உமா, வாங்குற ஒவ்வொரு ரூபாயும் கணக்கு போட்டு செலவு பண்ணணும். கொஞ்சம் கவனம் இல்லைனாலும் அடுத்தவங்க கிட்ட போய் கையேந்திர நிலைமை வந்துருமா. நான் எதை கேட்டாலும் ஒரு பதில் ரெடியா வச்சிருப்பியாமா? எனக்கு நான் மட்டும் ஏமா கஞ்சி தரேன்? எனக்கு புரியவே இல்லம்மா. பொண்ணு காலேஜ்ல படிக்கிறான்னு வெளியே பெருமையா பேசிக்கிறது பெருசு இல்ல. அவ போட்டுக்க ட்ரெஸ் தானே கேக்குறா, மத்தவங்க மாதிரி புடிங்கி திங்கிறது கேட்கல இல்ல. மத்தவங்க மாதிரி மார்க்கும் எடுக்கணும் இல்ல. என்னதான் இருந்தாலும் நீ அவளை பெத்தவ. நாளைக்கு அவ சம்பாதிச்சா எனக்கா தரப்போறா? இல்ல இல்லாத அவ அப்பனுக்கு தரப்போறாளா? அத்தை, இது ஒரு சின்ன விஷயம். எதுக்காக இதுக்கு போய் எதையோ முடிச்சு போடுறீங்க? யாரு? நானா? நானா முடிச்சு போடுறேன்? அதான் நீ சம்பாதிச்சு சாப்பிடறதுனால தான் இப்படி எல்லாம் பேசுற. இதுவே என் பையன் மட்டும் இருந்திருந்தா உன்னால இப்படி பேச முடியுமா? இல்ல இவதான் இப்படி கஞ்சிக்கிட்டு இருப்பாளா? ஏய் வா, என் தலையை அடகு வச்சாவது நான் உனக்கு வாங்கி தரவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க. போ, போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. ஆமா, எதுக்கு எடுத்தாலும் இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துகிட்டே இரு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரிம்மா. சங்கீதா, சங்கீதா. என்னம்மா, என்னாச்சு? கார்த்திகை போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்கம்மா. ஐயோ, கார்த்திகை போலீஸ் புடிச்சிட்டாங்களா? ஏமா? என் காலேஜ்ல படிக்கிற ஒரு பொண்ணோட பிரச்சனை ஆயிடுச்சு. அவதான் அவனை மாட்டி விட்டுட்டா. எங்க வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்து சொன்னதும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேமா. அவன் அவங்க விட மாட்டேங்கிறாங்கம்மா. எனக்கு பயமா இருக்கு. ரஞ்சனி வேற ஊர்ல இல்ல. என்ன பண்றதுனே தெரியலம்மா. நீதாம்மா ஏதாவது பண்ணணும். சரிம்மா, எந்த போலீஸ் ஸ்டேஷன்மா? வடபழனி ஆற்று. சரிம்மா, நான் உடனே போய் ஒரு வக்கீல பார்த்து அவரோட போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன பண்ண முடியுமா பாக்குறேன். அழாதீங்கம்மா, தைரியமா வீட்டுக்கு போங்க. உன்னை நம்பிதாமா போறேன். கவலைப்படாதீங்கம்மா. மீனா, அம்மா வீட்டுக்கு கூட்டு போ. சரி, போயிட்டு வாங்கம்மா. சீக்கிரமா கவலைப்படாதீங்க. வாமா. உமா, சாரிம்மா. அது நாளைக்கு உன்னை கூட்டிட்டு போய் கண்டிப்பா ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறேம்மா.
இன்னைக்கு நான் கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும். ஓகேம்மா, தட்ஸ் ஓகே. நீங்க என்னைக்கு எங்களுக்காக வாழ்ந்திருக்கீங்க. எங்களை விட எப்பவுமே அவங்க தானே முக்கியம். உமா, போங்க, போய் உங்க சமூக சேவையை பாருங்க. ஹலோ. மார்னிங் சார், ஐ எம் லாயர் கார்த்திகேயன். உட்காருங்க உட்காருங்க மேடம். சொல்லுங்க, என்ன விஷயம்? இன்ஸ்பெக்டர், கார்த்திக் என்ன தப்பு பண்ணான்னு அவனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க? கிட்னாப். பணத்துக்கு ஆசைப்பட்டு ஒரு பணக்கார பொண்ணை கிட்னாப் பண்ண பார்த்திருக்கான். சார், நடக்கிறது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். மேலும் மேலும் ஏன் சார் இப்படி தப்பு பண்றீங்க? சரியா தப்பா, நடந்தாதான் நடக்கலையாங்கிற விசாரணை எல்லாம் அப்புறம்தான். கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க என்ன காரணம் சொல்றாங்களோ அதை வச்சுதான் நாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா சார்? இன்னும் இல்ல. நான் அவனை ஜாமீன் எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். ரொம்ப கஷ்டம் மேடம். என்ன இன்ஸ்பெக்டர் கஷ்டம்? சொல்லுங்க இன்ஸ்பெக்டர், ஜாமீன்ல விடுறதுல என்ன கஷ்டம்? எவ்வளவோ கஷ்டம் வரும் சார். எனக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். பையன் யாரோட பொண்ணுகிட்ட விளையாடி இருக்கான்னு தெரியுமா? சந்திரமதி. அவங்க பொண்ணுகிட்டியா? பேரை கேட்டதுமே ஷாக் ஆகுறீங்கல்ல? நீங்க எந்த கோர்ட்டுக்கு போனாலும் அவங்களை எதிர்த்து ஒண்ணும் பண்ண முடியாது. ஏற்கனவே ஒரு வக்கீல் அவங்க கிட்ட என்ன ஆயிருக்கான்னு தெரியும்ல? இதுல நீங்க தலையிடாம இருக்கிறது தான் உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் நல்லதுன்னு எனக்கு தோணுது. மேடம், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. விஷயம் பெரிய இடத்து சம்பந்தப்பட்டதா இருக்கு. அதனால நம்ம கொஞ்சம் பார்த்தா மேடம் பண்ணணும். என்ன சார் நீங்க ஜாமீன்ல எடுத்துன்னு சொன்னீங்க? பாவம், அவனை ஜாமீன்ல எடுக்கணும் தானே உங்களை கூட்டிட்டு வந்த. வக்கீல் நீங்களே இப்படி பயந்தா நாங்களாம் எங்க போறது? நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் மேடம். அந்த அம்மா சாதாரணமானவங்க இல்ல, பவர்ஃபுல் லேடி. பிரச்சனை எதுவும் வந்துடக்கூடாது இல்லையா? அதனாலதான் நான் புள்ள குட்டிக்காரன் மேடம். போலாங்களா? அப்போ நாங்க கிளம்புறோம் சார். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கார்த்திகோட பேசலாமா? தாராளமா. தேங்க்ஸ். கார்த்திக், கவலைப்படாதப்பா. கண்டிப்பா உன ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஏற்பாடு பண்றேன். சங்கீதாக்கா, அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். தயவு செஞ்சு அக்கா வரத்துக்குள்ள என்ன வெளியில எடுத்துருங்கக்கா. வரேன். இடியாப்பு பாயா கேட்டனா அது என்னாச்சு? அது என்ன மகன் போலீஸ் லாக்கப்ல இருக்கானே, வீட்டுல எப்படி அதெல்லாம் சமைக்கிறதுன்னு உனக்கு மனசு வரலையா? இல்ல எனக்கு இந்த மாதிரி சூழ்நிலையில சாப்பிட்டா அதெல்லாம் செரிமானம் ஆகாதுன்னு நீயா ஒரு முடிவு எடுத்துட்டியா? பாரு, புலி பசிச்சாலும் புல்லெல்லாம் திங்காதடி. அது புல்லு திங்க ஆரம்பிச்சா பூனை அதுக்கு முன்னால டான்ஸ் ஆடும். ஒண்ணு தெரிஞ்சுக்க, அஸ்திவாரம் நல்லா இருந்தா தான் கட்டடம் ஸ்ட்ராங்கா இருக்கும். ஒரு குடும்பத்துக்கு அப்பன் தாண்டி அஸ்திவாரம். அவன் நல்லா இருந்தா தான் நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அவன் ஆட்டம் கண்டுட்டா நீங்க எல்லாரும் க்ளோஸ். மீனா, நீ சாப்பிடவாமா? வேண்டாமா, பசிக்கல. காலையில இருந்து இதே வார்த்தையை சொல்லிட்டு இருக்க. வெறும் வயித்தோட இருக்க கூடாது, கொஞ்சமாவது சாப்பிடுவா. அம்மா, நிஜமாவே எனக்கு பசிக்கல. பசி இல்லையா இல்ல நாக்குக்கு ருசி இல்லையா? தின்னு தீக்கிறதுக்கு தாண்டி உங்க அம்மா உன்ன பெத்து வச்சிருக்கா. வா, கொட்டிக்க வா. சரி, ஏண்டி போலீஸ் ஸ்டேஷன் போனிய? என்னடி ஆச்சு? உன் சீமந்த புத்திரன் விடுறேன்னு சொன்னாங்களா? எவ்வளவோ கெஞ்சி பார்த்தேன், விட மாட்டேங்கிறாங்க. ஓ, கோர்ட்டுல வச்சுதான் ஜாமீன் எடுக்கணுமா? ஜாமீன் எடுக்கிறதுக்கு பணம்? வக்கீல் பணம் எல்லாம் கேட்பானடி. அதான் இந்த கம்மலை வச்சு. இப்ப கம்மலை வைப்ப,
நாளைக்கு மூக்குத்தி வைப்ப, நாளன்னைக்கு பையனை மீட்கணுங்கிறதுக்காக புருஷன் கட்டின தாலியே அடகு வைப்ப இல்ல? பாருடி, அவனை அப்படியே விட்டுடு, லாக்கப்ல ஜெயில இருக்கட்டும். அவன் ஒன்னும் ஜாமீன்ல வெளியே வந்து எதுவும் நடக்க போறதில்ல. 2வது சுதந்திர போராட்டத்துக்கு அவன் தலைமை தாங்க போறதில்லடி. ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க. அவன் ஜெயிலுக்கு போனானா அவன் வாழ்க்கையே நாசமாயிடும். இப்ப மட்டும் என்னடி பெரிய வாழ்க்கை? அவன் ஒரு இடத்துல ஒழுங்கா வேலை செய்யறானா? கேட்டா என்ன வேலைக்கு போக சொல்றான். சரி நான் வேலைக்கு போறேன், அங்க இருக்கிற ஏதோ ஒரு மிஷின்ல அடிபடுறேன். அப்போ உனக்கு இந்த பூவும் போட்டு நிலைச்சிருக்குமா? யோசிச்சு பாருடி நல்லா. இத பாரு, அவனாலேயோ இதான் இவளாலேயோ இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த பிரயோஜனம் கிடையாதுடி. என்ன ஏத்துட்டீங்க? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன பண்ணியா? எல்லாமே உன்னாலதாண்டி. நீ அந்த பணக்கார பொண்ணுடைய தகராறு பண்ணதாலதான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. என்னடி முறைக்க? பொண்ணுங்க எல்லாம் நீ கொடுக்கிற செல்லம் தாண்டி. இப்பவே நீ இவளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினீங்கன்னா நாளைக்கு நான் தூங்குறப்ப பெரிய கல்லா தூக்கி தலையில போடுவாடி. பாரு, ஒண்ணு தெரிஞ்சுக்க, பணக்கார பொண்ணுங்கன்னா அப்படி இப்படி தாண்டி இருப்பாங்க. நாம தான் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். நீ ஒரு புத்திசாலித்தனமான பொண்ணா இருந்தா நீ என்னடி பண்ணிருக்கணும்? அவங்க கையில காலில் விழுந்து கெஞ்சி காரியத்தை நீ செஞ்சிருக்கணும். பீஸ் கட்டுறதுக்கு, ட்ரெஸ் வாங்குறதுக்கு, அட அவசர ஆபத்துக்கு 1500 வாங்குறது கூட அவங்க உதவி தேவைப்படும் இல்லையா? அட நாளைக்கு எனக்கு கூட தேவைப்படுமே. பாரு, எல்லாத்துக்கும் மேல பணக்கார சகவாசம்னு ஒண்ணு இருந்தா மத்தவங்களை நம்மள மரியாதைய பாப்பாங்க. அட அதை விட்டுட்டு அவகிட்ட முறைக்கிறது, அவகிட்ட தகராறு பண்றது ஆரம்பிச்சா அதுல நமக்கு என்னடி லாபம்? பாரு, பேசாம ஒண்ணு பண்ணு, நேரா அந்த பொண்ணு கிட்ட போற, அந்த பொண்ணு கால்ல விழற. கால்ல விழுறது தப்பு இல்லடி, ஏன்னா அது பணக்கார பொண்ணு. கால்ல விழு, கெஞ்சு, அழு, எப்படியாவது அண்ணனை கூட்டிட்டு வரதுக்கு பாரு. ஆனா ஒண்ணு, இந்த வீட்டுல இருந்து ஒரு பைசா அண்ணனை கூட்டிட்டு வரதுக்கு மட்டும் செலவே ஆகக்கூடாது. உம்மா இன்னைக்கு கம்மல் ஆரம்பிச்சு எதை வேணாலும் அடமானம் வைக்கிறதுக்கு தயாரா இருப்பா. நாளைக்கு நான் கமண்டல் எடுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு ஆளாயிடுவேன். ஜாக்கிரதை. பார், சும்மா வாயை புளிக்காத. பைசா செலவு இல்லாம ஒன்ன வெளியே வரணும், தெரிஞ்சுக்கோ. மீனா, நைட்டு உன்னை உங்க அப்பா அடிச்சிட்டாராமே. உங்க அம்மா சொன்னாங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. ஏண்டி இப்படி எல்லாம் நடந்துக்கிறாரு? அப்பா அடிச்சத பத்தி கூட நான் கவலைப்படல. ஆனா என்னால கார்த்திக் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிருக்கான்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இந்த சமயத்துல பார்த்த அக்கா கூட ஊர்ல இல்ல. அவங்க இருந்தாலாவது ஏதாவது பண்ணிருப்பாங்க. கார்த்திகை காப்பாத்துறதுக்கு நான் யார்கிட்ட போய் ஹெல்ப் கேக்குறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. கார்த்திகை போலீஸ் ரிலீஸ் பண்ணுனா அது ஒரே ஒருத்தரால தான் முடியும். யாரது? உன்னாலதான். உன்னால மட்டும்தான் முடியும். நீ சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியல. புரியுற மாதிரி நான் சொல்றேன். நீ ஐஸ்வர்யா கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும். அவகிட்ட நீ மன்னிப்பு கேட்டனா அவ கண்டிப்பா கார்த்திகை ரிலீஸ் பண்ண வைப்பா. கேப்பியா? தப்பு பண்ணது அவ, நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? இப்ப தப்பு யார் பண்ணாங்கன்னு முக்கியம் இல்ல, பாதிப்பு யாருக்குங்கிறதா முக்கியம். நீ இந்த விஷயத்துல கௌரவம் பார்த்தா கார்த்திக்கு தான் கஷ்டம். அதனாலதான் நீ தயவு செஞ்சு அவகிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கணும். எனக்கு என் கௌரவத்தை விட எங்க அண்ணா கார்த்திக் தான் ரொம்ப முக்கியம். ஆனா நீ சொல்ற மாதிரி நான் போய் மன்னிப்பு கேட்டாலும் ஐஸ்வர்யா அதை ஏத்துப்பாளா இல்ல மாட்டாளான்னு எனக்கு தெரியலையே. அத பத்தி ஏன் நீ இப்ப யோசிக்கிற? முதல்ல நீ போய் நம்ம 2 பேருக்குள்ள சின்ன யூகோனால என் அண்ணன் லைஃப ஸ்பாயில் பண்ணாதன்னு ஐஸ்வர்யா கிட்ட பேசு. உண்மை நிலைமையை அவளுக்கு புரிய வைக்கிற மாதிரி பேசு. ஐஸ்வர்யா மாதிரி பெரிய வீட்டு பொண்ணுங்க ஆத்திரத்துல அவசரப்படுவாங்க. ஆனா யாராவது அதுல இருக்கிற உண்மையை எடுத்து சொன்னா நிச்சயமா புரிஞ்சுக்குவாங்க. அதனால தான் சொல்றேன், ப்ளீஸ் உடனே போய் பேசு. கார்த்திகை வெளியில கொண்டு வர ட்ரை பண்ணு. சரி சரி, கிளம்பலாம்.
இவங்க தான் சார் போதை மருந்து குழந்தைங்களும் கடத்தின குரூப். நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு ரைடு பண்ணப்போ இவங்க மட்டும் தான் சார் மாட்டினாங்க. மற்றவங்களாம் தப்பிச்சிட்டாங்க சார். அங்க இருந்த குழந்தைங்களாம் ஹோம்ல பத்திரமா சேர்த்தாச்சு சார். ஓகே. எந்திரா போதை மருந்தா கடத்துறீங்க? போதை மருந்து மரியாதையா சொல்டா. உங்க பாஸ் யாரா? சின்ன பசங்களை எல்லாம் கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. அவங்களெல்லாம் கடத்தினது யாரா? குழந்தைங்க எல்லாம் எங்க இருந்துடா கடத்துனீங்க? சொல்லுங்கடா, யாரா உங்க பாஸ்? இனிமே இந்த வார்த்தை வாயில இருந்து வந்தது வாழ்க்கை பூரா பேச முடியாம பண்ணிடுவேன். அந்த 2 பேர் யாரா? சொல்லுங்கடா மரியாதையா. யாரா அவங்க? அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். பேர் தெரியாது, ஊர் தெரியாது. ஆனா போதை மருந்து கடத்தி கொண்டாந்து கொடுப்பாங்க, குழந்தைகளை கடத்தி கொண்டாந்து கொடுப்பாங்க, நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்க. சிட்டில பப்ளிக் பிளேஸ்ல யார் கண்ணிலையும் படாம அப்படி ஒரு இடம். உங்ககிட்ட மாட்டினவங்கள 2-3 லேடிஸ் காணாம போயிருக்காங்க. அவங்க மட்டும் கிடைக்கலன்னா நீங்க செத்தீங்கடா. எங்களுக்கு சரியான நேரத்துல தகவல் கிடைச்சதுனால மாட்டினீங்க. இல்லைன்னா நீங்க ரொம்ப தூரம் போயிருப்பீங்கல்ல. சார், இந்த குரூப்பை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண கஸ்டம்ஸ் ஆஃபீஸர் வந்திருக்காங்க. வர சொல்லு. ஓகே சார். ரஞ்சனி, preventive officer, Chennai Customs. ரஞ்சனி, preventive officer? Yes, sir. Very excellent, very excellent. ஒரு கஸ்டம்ஸ் கலெக்டர் பண்ண வேண்டிய ஜாபை ரொம்ப துணிச்சலா பண்ணிருக்கீங்க. மை கங்க்ராட்ஸ். Thank you, sir. என்னடா பாக்குறீங்க? உங்களை கண்டுபிடிக்க சென்னை கஸ்டம்ஸ்ல இருந்து வந்த ஆபீசர் இவங்க தான். இவங்க இன்ஃபார்ம் பண்ணி தான் நான் உங்களை பிடிச்சிருக்கேன். வாயே திறக்க மாட்டாங்கிறாங்க ரஞ்சனி. அந்த அளவுக்கு இவங்களை ட்ரெயின் அப் பண்ணிருக்காங்க சார். இவங்க சாதாரண மனுஷங்க இல்ல, கொடூரமானவங்க. பணத்துக்காக சொசைட்டியை அழிக்கிறவங்க. பாவம் சார், சின்ன சின்ன பொண்ணுங்க பசங்களை எல்லாம் கடத்தி கொண்டு போய் வச்சிருக்காங்க. தனியா ஒரு இடத்துல வச்சா சந்தேகம் வருங்கிறதுக்காக பப்ளிக் பிளேஸ்ல ஜனங்க நிறைஞ்சிருக்கிற இடத்துல போதை மருந்து குடோன் வச்சிருக்கானுங்க. வெளிப்பார்வைக்கு எதுவும் தெரியாது. உள்ள ஒரு ஃபேக்டரியை நடத்திட்டு இருக்கு. அங்க இருக்கிற குழந்தைங்க யாருக்குமே அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது. எல்லாரையும் ஒரு மயக்கத்திலே வச்சிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல சார், ஒரு பெரிய குரூப்பே இவங்க பின்னாடி இருக்கு. சார், அங்க ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சே, அதை சீஸ் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் மேடம். பட் நோ யூஸ். எல்லா டேட்டாவும் அழிச்சிட்டாங்க மேடம். அது நான் எதிர்பார்த்ததுதான். அவங்கள பத்தின விவரங்கள் இவனுங்களுக்கு தெரியும். தெரிய வச்சிடலாம் ரஞ்சனி. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எங்ககிட்ட இருக்கு. உண்மையாவே உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல ரஞ்சனி. இவ்வளவு வருஷமா நம்ம 2 டிபார்ட்மெண்ட் கண்ணிலையும் இவனுங்க மண்ணை தூவிட்டு இருந்திருக்கானுங்க. நீங்க கண்டுபிடிக்கலன்னா இவங்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். யூ வெல்கம் சார். சார், தேவைப்பட்ட இவங்கள எங்க கஸ்டடியில் எடுத்துட்டு போவோம். ஆஃப் கோர்ஸ், அதுக்கு வேண்டிய எல்லா ஹெல்ப் நான் பண்றேன். தேங்க்யூ சார். எஸ்.